தடியா தடியே ஐயோ இந்த பைரர்கான ஒரு பந்து அடிக்கிறாங்களா ஊட்ட அடிக்கிறாங்க தள்ளி அடிக்கணும் உடே உட தம்பி ராஜா மூஞ்ச காட்டுப்பா ஆமா ஒண்ணும் இல்லப்பா ஆன்ட்டி பால் என் புள்ள கண்ணை பாருங்கடா நீங்க அடிச்ச பால் தானே என் புள்ள கண்ணுல அடிச்சு விட்டேன் ஆன்ட்டி நாங்க அடிச்ச பால் இந்த பக்கம் ஆன்ட்டி அங்க குத்தி இங்க குத்தி என் புள்ள கண்ணுல குத்திட்டா இனிமே இங்க பால் வந்தது பிரிச்சறிஞ்சு எல்லாரையும் பால் கருக்கு எடுத்து போடா சரி ஆன்ட்டி ஐயா திருந்த மாட்டான புளிய உணுவா ஆன்ட்டி பால் உன் பாலை பாக்குறது எனக்கு வேலையா அந்த பக்கம் தான் போனிச்சு எடுத்துட்டு கிளம்பு என்னடா பாலை காணோம் சரி வாங்க காசு போட்டு ஒரு புது பால் வாங்கிரும் ஓ புது பாலா வா 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 ஆன்ட்டி பால் பாலா அங்கதான்டா போனிச்சு போய் பாருங்க தம்பி ஏன் விளையாடாம உட்காந்துருக்கீங்க பால் இல்ல ஆன்ட்டி பால் இல்லையா காசு போட்டு வாங்க வேண்டியதுதானே அட நீங்க வேற நிறைய பால் வாங்கிட்டோம் பால் 40 ரூபா இப்ப எங்கிட்ட இருக்கிறது 30 ரூபா தான் இல்ல தெரியாத ஆண்டி பால் வித்துட்டு இருக்கேன்டா என்கிட்ட 30 ரூபா தான் என்ன ஆன்ட்டி சொல்றீங்க ஆமாண்டா இரு வரேன் தம்பி எப்ப பால் வாங்கினாலும் ஆண்டி கிட்ட வாங்க எப்போதுமே ஆண்டி கிட்ட பால் 30 ரூபா தான் சரி ஆன்ட்டி சரிப்பா லே நீயும் கூட வாடா லே நான்லாம் பேங்குக்கு வரல நீப்பா சும்மா சார் ஃபார்ம் லைன்ல நின்று வரதுக்கு 1 hour ஆயிட்டு சார் தம்பி மறுபடியும் உனக்கு 1 hour ஆகும்பா என்ன சார் சொல்றீங்க டேட்டு போடல இந்தாப்பா தம்பி சத்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பா நமக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது இப்போ என்ன பண்றது தம்பி क्या क्या बोला अरे भैया 2 चाय ஓ இந்திக்காரனா தம்பி சத்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பா ஐயோ அடுத்தாளா யாரு கண்ணு தெரியாதாப்பா ஆமாய்யா ஒரு செகண்டுக்கு முன்னாடி என்னப்பா இல்லையா ஒரு வயசுல இருந்தே கண்ணு தெரியாது ஐயா ஓ சாரிப்பா வேற யாராச்சும் கேட்போம் போயிட்டாரா அந்த ஆளு சை இதுக்கு தான் ஒழுங்கா படிச்சிருக்கணும் தம்பி சத்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பா ஐயோ அடுத்து நம்மகிட்ட இருந்து ஆன்ட்டி வந்து கேட்கும் சரிப்பா தம்பி சொல்லுங்க ஆன்ட்டி அச்சோ சாரிப்பா வேற ஏதாச்சும் கேட்டுப்பா ஒரு ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியல என்னத்தான் நீ டிகிரி படிச்ச 1 by 1 எல்லாரும் ஏஞ்சி படிங்க நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா தம்பி ஃபர்ஸ்ட் நீ படிப்பா ஓகே டீச்சர் தி போயம் இஸ் யா அவன் ஃபர்ஸ்ட் நான் 1 2 3 1 2 3 இந்த பேராகிராஃப் தான் இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லிருக்காங்கனா ஒண்ணும் சொல்லல அடுத்து தம்பி நீ படுறா சரிங்க டீச்சர் தேர் வாஸ் எ டைம் இன் தட் யூ அடுத்து நம்ம தானா சீக்கிரம் படுறா ராஜ்குமார் தம்பி நீ நல்லா படிக்கிற அடுத்து நீயே சேர்த்து படி இப்போ அவன் படிக்கிறானா அப்போ நமக்கு 1 2 3 4 இதான் நமக்கு அட் த சேம் டைம் ஆர்டினரி குட் மெமரி அடுத்த பேராகிராஃப் டீச்சர் நான் தான் டீச்சர் இல்ல இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் நானே படிக்கிறேன் இப்போ டீச்சர் படிக்கிறாங்கன்னா அப்போ 1 2 3 4 இந்த பேராகிராஃப் தான் நமக்கு வரும் அடுத்த பேராகிராஃப் டீச்சர் நான் படிக்கணும் டீச்சர் இல்ல தம்பி கேர்ள்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மாடி சொல்லுங்க டீச்சர் ஏஞ்சி படிமா ஓகே டீச்சர் இப்போ கேர்ள்ஸ் படிக்குதுன்னா அப்போ அடுத்த பேராகிராஃப் நம்மளுது தான் ஓகே இதை படிப்போம் அடுத்து டீச்சர் நான் தான் டீச்சர் படிப்பா ராஜ்குமார் அப்பாடி படிச்சு வச்சதை படிக்க வேண்டியதா குட் எவன் வாட் குல் பி மோர் சரி ஓகே பெல் அடிச்சு நாளைக்கு பார்க்கலாம் கபடி 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 தம்பி ராஜ ஆட்டத்தை பார்க்க ஊரே நிக்கும் ஏன் காரி துப்பவா தம்பி அங்க பாரு ராஜு பக்கம் ஏறவே மாட்டான் அப்படி ஏறிட்டான் புடி அந்த மாதிரி புடி உடும்பு புடி நகரவே முடியாது ஐயோ பாக்குறாங்க கபடி 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 ராஜ் ரைடு போறதே ஒரு தனி ஸ்டைலு தான்ப்பா அப்படி ஏறும் போது எதிர உள்ள மூஞ்செல்லாம் பாக்கணுமே பயத்துல அள்ளு விடும் பேதி தான் காலை ஒரு சொல்லிட்டோம் பாரு அப்படியே பாக்கிறதுக்கு மாசா இருக்கும் கண்ணு ஒரு பக்கம் நிக்காதுப்பா யார் எங்க வரான்னு கரெக்டா பாத்துருவான் அப்படி ரைட்ல ஏறி பயங்காட்டிட்டு நடுவுல காலை சொல்லட்டி ஒரு ஜம்ப் பண்ணுவான் பாரு கபடி 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 கபடி
ஐயோ பாக்குறானா? தம்பி, காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜினியோட பயங்கரமா இருக்கும். அடிங்க கேலட்டு பையல. யோயோ. பாக்காத பாக்காத நீ பாடாத பாடாத. ஏஞ்சி பத்தின பெஞ்சில உட்கார்றா. ஐயோ பெஞ்சில உட்காரணுமா? என்ன பண்றது? ஏ மச்சான் பிட்டு குடுறா. சேஃப் லேண்டிங். ஓகே ஸ்டூடெண்ட், அமைதியா இருங்க, டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏட்ரா விட்ட. மலையாள மாப்பிள்ள ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். A few minutes later. சார் அடிஷனல். அடிஷனல் பேப்பரா? கலக்கடா பழம் கலக்கு. சார் இன்னொரு அடிஷனல். இன்னொரு அடிஷனலா? பழம் கலக்க. சார் அடிஷனல் பென். அடிஷனல் பென்னா? பழம் கலக்க தலுக்கு புழுக்குன்னு கலக்க. சார் அடிஷனல் கொஸ்டின் பேப்பர். ஒப்பனை போட்டு குப்புற அடிக்கா. ஏண்டா கலக்குங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அடிஷனல் கொஸ்டின் பேப்பர் வரையும் கலக்குறியா நீ? திறமைக்கு தேங்காய் பால்டா. லேட்டா வந்த நாயில முடி போடு. என்னடா லேட்டா வந்து லுக்கு ஊறவங்க ஒப்பனை போட்டு குப்பர் அடிக்கும். ஏய், எங்க அப்பா புதுசா பேட் வாங்கி கொடுத்தாரா. நல்லா இருக்குடா, இன்னைக்கு இதை வச்சே விளையாண்டுலாம்டா. சரிடா. A few minutes later. டேய் பொறுமையா தட்டுறா. ஏய் பொறுமையா தான்டா தட்டுறேன். டிப்ரா. டிப்பா? எதுடா டிப்? அவுட்ரா. அவுட்டா? போடா அந்தாண்டா அவுட்லாம் இல்ல. பால்லாம் போட முடியாது. பால் போட முடியாதா? பாருடா இன்னைக்கு என்ன அடியான மட்டும் பாருடா. என்ன ஹேண்டில் மட்டும் தான் இருக்கு? ஆஹா, இவன் வேற பாக்குறானே. என்னடா பேட் வாங்கி தருவோம் அப்பா? மாவு பேட்டை எதிர்ப்ப. என்ன மச்சான் அழுவுறான்? உர்ரா பாத்துக்கலாம். பேட்டை படுத்துக்கலடா, எங்க அப்பா கூட்டு வரதா இருக்கடா. என்னடா உங்க அப்பா கூட்டு வரங்கிறான்? மாவு பேட்டரா அதே கூட்டு வரட்டுமே. மாவு பேட்டர் தான் அது. அந்த மாதிரி மாவு 2 தோசை சொல்லலாம். அரிசி மாவு. ஆயோ ஓடிடுங்கடே. ரெடி ஆயிட்டு எல்லாம் இலைய காட்டுங்க. ஆஹா, லிஸ்ட்டை பார்க்கணுமா? யார் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு இப்போ தெரிஞ்சிடும். சிவா 250. இந்தா உனக்கு 2 கரண்டி. பிரவீன் 100. இந்தா உனக்கு 1.5 கரண்டி. 1 1/2. சுருட்டை 10 ரூபா. மாப்பிள்ள உனக்கு கரண்டிலாம் இல்லை மாப்பிள்ள, ஸ்பூனு தான். என்ன மாப்பிள்ள நொன்னா மாப்பிள்ள, நீ கொடுக்குற 10 ரூபாய்க்கு ஸ்பூனே பெருசுதான் மாப்பிள்ள. 100 ரூபா வச்சிருந்த மாப்பிள்ள, போறப்ப கொடுக்கலாம்னு வச்சிருந்த மாப்பிள்ள. நீ போறப்ப ஏப்பம் தான் விட்டு போவ, காசா குத்துட்டு போவ மாப்பிள்ள. வை மாப்பிள்ள, அதெல்லாம் தருவேன். சரி காமி. A few minutes later. ஐயா வைத்தனை எப்படி கலக்குது? ஐயா தோப்புனா இயற்கையா இருக்குன்னு பார்த்தா என்னடா தோப்ப டாய்லெட் ஆக்கி வச்சிருக்கானுங்க. கண்ணுல ஏதோ தென்பட்டுச்சு. மாப்பிள்ள 2 பேர் தள்ளுங்க. பாத்தியா கண்டுக்காம போறான். ஆமாண்டா. அப்படிதான் ஒரு 10 ரூபா கூட சம்பாரிச்சா போதும், அப்படியே பழசெல்லாம் மறந்துடுவானுங்க. அப்படியே மிதப்பானுங்க, அப்படியே மீன் மாதிரி அப்படியே மிதப்பானுங்க. ஏண்டா நீயும் கண்டுக்காம இருந்தா நானும் கண்டுக்காம போயிட்டேன். என்னமோ இவன் பேசி நம்ம பேசாம இருந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் பாருங்களா. இது மட்டுமா? கோடி கோடியா சம்பாதிக்கிறான்டா அவன். கோடி கோடியா சம்பாதிக்கிறானா? ஏண்டா கோடி கோடியா சம்பாரிச்சா நான் ஏன்டா லோன் வட்டிலாம் இப்போ வரை கட்டிட்டு இருக்கேன்? என்னடா சொல்ற? அதுவே தெரியாத உனக்கு? இன்னொன்னு தெரியுமா? அவனுக்கு கர்ச்சீஃபே 500 நோட்டு தான். எது 500 நோட்டு தான் கர்ச்சீஃபா? ஏண்டா என்கிட்ட கர்ச்சீஃபே கிடையாதுடா.
அடுத்தவன் நல்லா இருந்தா நம்ம கிடைக்கலன்னு வருத்தப்படலாம்டா. ஆனா அவனுக்கு கிடைச்சேன்னு வயிறு எறியக்கூடாதுடா. உங்கள்கிட்ட மனுஷன் பேச முடியாது, பேசவே முடியாது. அங்க பத்தியாக்கா எப்படி ஆடிட்டு நெஞ்சு நிமித்திட்டு போறான் பத்தியா? போதும் அப்படியே கொஞ்சம் பெரிய லாட்டா போதும் அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு அப்படியே போவானுங்க. நெஞ்சு நிமித்திட்டு போறேனா? சரி, அப்ப பாடியை கொஞ்சம் லூஸ் விட்டு கொஞ்சம் பொறுமையா போவோம். நடிப்புக்கா நடிப்பு தோபரு அப்படியே எதுவுமே இல்லாத மாதிரி போவானுங்க. வீட்டுல பார்த்தா பொட்டி பொட்டியா காசு எடுத்து வச்சிருப்பானுங்க. என்னடா எப்படி போனாலே ஏதாச்சும் சொல்றீங்க? பேசாம குனிஞ்சிட்டு போக வேண்டியதான். எவ்வளவு நக்கலா குடிஞ்சிட்டு போறான் பாத்தியா? இதுதான்க்கா அப்படியே திமிரு இருக்கா அவனுக்கு. கொஞ்சம் காசு வந்துட்டுனா போதும் அப்படியே ஆடு 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 ஆடுன்னு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுவானுங்க. நான் நடந்தே போலடா, ரோட்லயே படுத்துக்கிறேன்டா. பாத்தியா எவ்வளவு தென்னை விட்டா ரோட்ல படுத்திருக்கான் பாரு. அப்படிதான் கொஞ்சம் பெரிய லாட்டா போதும் அப்படியே பறவை மாதிரி பறப்பானுங்க பறப்பானுங்க.